வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா 45 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் இந்த ஆண்டில் ஜூன் 14ஆம் தேதியன்று புதாத்திய யோகங்களானது பார்த்தீங்கன்னா ஏற்படுகிறது. இதனுடைய தாக்கத்தினால இந்த விருச்சிக ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில எந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் ஏற்பட போகுது, அவர்களுக்கு இந்த காலகட்டங்களானது சாதகமாக இருக்க போகிறதா இல்லை வேறு ஏதாவது பாதகமான விளைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா, இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க விருச்சிக ராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. அதே போல் உங்களுக்கு தட்சிணாமூர்த்தியை பிடிக்கும் அப்படின்னா தட்சிணாமூர்த்தியை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க. இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்பொழுது நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். இந்த புதாத்திய யோகத்தினுடைய காலகட்டங்களில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா நற்பலன்களை பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களாகவும், அதே போல் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் சில விஷயங்களில் ஏற்ற இறக்கமான பலன்களை கொடுக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டங்களிலேயே பார்த்தீங்கன்னா மேசராசியில் ஆட்சி பெற்று அமர இருக்கக்கூடிய செவ்வாயினால எதிர்பார்ப்புகளானது உங்களுக்கு நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம். செல்வாக்கும் உங்களுக்கு அதிகரிக்கும். அதேபோல் ரிஷபராசியில் புதனோ குரு சூரியன் மற்றும் சுக்கிரனுடைய சேர்க்கைகளானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான நிலையை ஏற்படுத்தலாம். அதேபோல் இந்த ஆண்டினுடைய ராகுகேது பேச்சில் உங்களுக்கு எந்த ஒரு மாற்றங்களும் இப்போதைக்கு கிடையாதுங்க. அதேபோல் இந்த புதாத்திய யோகங்களினுடைய காலகட்டங்களினுடைய இறுதி நாட்களில் பார்த்தீங்கன்னா சனி வக்ர பயிற்சியானது நடக்க இருக்கிறது. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பல விஷயங்களில் ஏற்ற இறக்கமான பலன்கள் கொடுக்கக்கூடும் அப்படின்னு மாதிரி சொல்லப்பட்டிருக்காங்க. அது எந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்றங்கள் ஏற்படும், இறக்கமான ஒரு விஷயங்கள்லாம் காணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தெரிஞ்சுக்கொள்ளலாம். செல்வாக்கு, மதிப்பு, மரியாதைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்கும். அதேபோல் விபரீத ராஜயோகங்களானது இப்பொழுது ஏற்படுங்க. உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். மேலுமே உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றிகளானது இப்போதைக்கு கிடைக்கும். அதேபோல் தொழிலில் பார்த்தீங்கன்னா வேலையில் சிறிய தடுமாற்றங்களானது உங்களுக்கு ஏற்படலாங்க. திடீர் பயணங்களும் அதனால் அலைச்சல்களும் உங்களுக்கு இருக்க வாய்ப்புகள் உண்டு. அதேபோல் வருமானத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா குறைவுகளே இருக்காது. உங்களுடைய குடும்ப வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தினுடைய முதல் பாதியுடன் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பிற்பகுதியானது சற்று நிம்மதியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டங்களில் உங்களுடைய கடின உழைப்பு மற்றும் முயற்சிகளினுடைய நல்ல பலனை உங்களுக்கு தரும். அதே போல் நீங்கள் எதிர்கொண்ட பல பிரச்சனைகளுக்கு தீர்வுகளையும் நீங்கள் காணலாம். உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் அலுவலகத்தில் சக ஊழியர்களினுடைய ஆதரவையும் இப்போதைக்கு பெறலாம். திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்த சுவடே தெரியாமல் மறையும். திடீரென்று எங்கிருந்தோ பணம் வரலாம். உங்களுடைய தைரியங்கள் மற்றும் சுறுசுறுப்பான செயல்பாட்டினால பல மாற்றங்களை நீங்கள் செய்வீர்கள். வழக்கு, கடன் உள்ளிட்ட விஷயங்களானது உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும். மேலுமே நீங்கள் திட்டமிட்ட வேலைகளானது குறித்த நேரத்தில் முடிவடைய வேண்டுமெனில் உங்களுடைய ஆற்றலானது நேரம் மற்றும் பணம் போன்றவற்றில் அதிக கவனத்தை செலுத்தி கவன சிதறல் இல்லாமல் கடுமையாக நிர்வகிக்க வேண்டும். அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய தொடக்க காலங்களில் தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவுகளை செய்வதையும் நீங்கள் தவிர்க்க வேண்டும். இல்லையெனில் இந்த காலகட்டத்தினுடைய கடைசியில் கடன் வாங்க நேரிடும். அதே போல் இந்த காலகட்டங்களினுடைய முதல் வாரத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா வேலை சம்பந்தமாக மட்டுமின்றி வீடு மற்றும் குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திப்பீர்கள். அதே போல் வீட்டில் உள்ள பெரியவர்களினுடைய உடல்நிலைகளை குறித்து கவலையும் பட வேண்டியிருக்கும். இந்த விருச்சிக ராசி நேயர்களினுடைய வணிக ரீதியாக பார்க்கும் பொழுது சிலருக்கு இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சவாலானதாக இருக்கும். உங்களுடைய நற்பெயரை தக்க வைத்து கொள்ள உங்களுடைய போட்டியாளர்களுடன் நீங்கள் கடுமையாக போட்டியிட வேண்டியும் இருக்கும். நீங்கள் புதிதாக தொழில் தொடங்க திட்டமிட்டால் அதற்கு முன் உங்களுடைய நலம் விரும்பிகளினுடைய ஆலோசனையை கண்டிப்பாக பெற வேண்டும். இந்த காலகட்டங்களானது உங்களுக்கு எடுத்த காரியங்கள் எல்லாமே கைகூட செய்யும். சமூகத்தில் அந்தஸ்தும் உயரும். எதிர்ப்புகளானது உங்களுக்கு விலகுங்க. பயணம் மூலமாக லாபங்கள் கிடைக்கக்கூடும்.
புதிய நபர்களினுடைய நட்புகளானது உங்களுக்கு கிடைக்குங்க. பண வரவுகளானது உங்களுக்கு அதிகரிக்கும். மற்றவர்கள் செய்ய தயங்கக்கூடிய வேலையை செய்து முடித்து பாராட்டுகளும் கிடைக்க பெறுவீர். எண்ணியபடி செயல்களை செய்து காரிய வெற்றியையும் காண்பீர்கள். நண்பர்கள் மூலமாக உதவிகள் உங்களுக்கு கிடைக்குங்க. ஆன்மீக பணிகளில் ஈடுபாடுகளும் உங்களுக்கு அதிகரிக்கும். சுக்கிரனுடைய சஞ்சாரங்களானது ராசியை பார்ப்பதனால் உங்களுக்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு சூழலானது ஏற்படும். திருமண முயற்சிகளில் சாதகமான பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த இடையூறுகளானது உங்களுக்கு நீங்குங்க. வியாபார வளர்ச்சி பற்றிய சிந்தனைகளானது எழும். எதிர்பார்த்த நிதி உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றமான பலன்களை காண்பார்கள். புதிய வேலைகள் பற்றிய சிந்தனைகளானது உங்களுக்கு அதிகரிக்கும். சம்பள உயர்வு, பதவி உயர்வுகளானது உங்களுக்கு கிடைக்கலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் இப்பொழுது காணப்படும். கணவன் மனைவிக்கிடையில் இருந்த ஊழல்கள் நீங்கி நெருக்கங்களும் அதிகரிக்கும். பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா பெருமை சேர்ப்பார்கள். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் குடும்பத்தினருடன் பார்த்தீங்கன்னா கலந்து கொள்வீர். பெண்களுக்கு எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடித்து பாராட்டையும் பெறுவீர்கள். பண வரவுகளானது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும். கலைத்துறையினருக்கு பார்த்தீங்கன்னா தனாதிபதி குருவினுடைய சஞ்சாரங்கள் பணவரவை அதிகப்படுத்தும். பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால எடுத்த காரியங்கள் உங்களுக்கு கைகூடும். புண்ணிய காரியங்களில் நாட்டங்களும் உங்களுக்கு அதிகரிக்கும். சூரியனுடன் ராசி அதிபதி செவ்வாய் இருவருமே சேர்ந்து இருப்பதனால அனைவருடனுமே பார்த்தீங்கன்னா அனுசரித்து செல்வது நல்லது. அரசியல் துறையினருக்கு பூர்வீக சொத்துக்களின் மூலமாக வர வேண்டிய லாபங்களானது உங்களுக்கு தாமதப்படும். எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவே முடிய கடினமாக பணியாற்ற வேண்டியும் இருக்கும். புதிய ஒப்பந்தங்களானது உங்களுக்கு கிடைப்பதில் தாமதங்களும் உண்டாகும். வீண் அலைச்சல்களும் உங்களுக்கு உண்டாகலாம். அதேபோல் மேல் மட்டத்தில் இருப்பவர்கள் உங்களுடைய ஆலோசனையை செய்யாமல் தானாக எதையுமே செய்வது உங்களுக்கு மன வருத்தத்தை கொடுக்கலாம். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண எடுக்கக்கூடிய முயற்சிகளானது கைகூடும். எதிர்கால கல்வி பற்றிய சிந்தனைகளானது உங்களுக்கு மேலோங்கும். தொழில் வியாபாரங்கள் லாபகரமாக நடக்கும். தொழிலினுடைய விரிவாக்கங்கள் தொடர்பான திட்டங்களானது செயல்படுத்த முயற்சிகளையும் நீங்கள் மேற்கொள்வீர்கள். பழைய பாக்கிகளும் உங்களுக்கு வசூலாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை பளு குறைந்து உற்சாகமாகவே காணப்படுவர். நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்துமே வெற்றி பெறும். அதனால மேலதிகாரிகளிடம் பாராட்டும் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமையும் காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமைகளானது இப்பொழுது நீங்கும். பிள்ளைகள் மூலமாக மன மகிழ்ச்சிகளானது உங்களுக்கு கிடைக்கும். உறவினர்கள் நண்பர்கள் மூலம் உதவிகளும் கிடைக்கும். வாக்கு வன்மையினால காரியங்கள் வெற்றி பெறும். அதேபோல ஆன்மீக எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். அரசாங்க காரியங்கள் இழுபறியாக இருந்தாலுமே முடிவில் சாதகமாகும். அதேபோல் தாய்வழி உறவுகளால நன்மைகள் ஏற்படும். தொலைதூரத்தில் இருந்தே எதிர்பார்த்த சுப செய்திகளானது கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதேபோல் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலுமே உடனே அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கிவிடும். ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா தவிர்த்து கொள்ளலாம். சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது கூடி வருங்க. அதேபோல் உங்களுக்கு வீடு மனை வாங்கக்கூடிய முயற்சியில் தடை தாமதங்கள் ஏற்படும். வாழ்க்கை துணையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் இப்பொழுது கவனங்கள் தேவை. பிள்ளைகளால் சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டியும் வரும். தாய் வழி உறவைகளிடம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியுங்க. பிள்ளைகள் பிடிவாதம் பிடிப்பார்கள். கூடுமானவரை அவர்களை கண்டிக்காமல் அனுசரித்து செல்வது நல்லது. அரசாங்க வகையில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். சகோதரர்கள் பணம் கேட்டு நச்சரிப்பார்கள். குலதெய்வ பிரார்த்தனையையும் இப்பொழுது நீங்கள் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு ஏற்படலாம். பணியாளர்களுக்குமே மகிழ்ச்சியான ஒரு காலகட்டங்கள் இது அப்படின்னு சொல்லலாம். எதிர்பார்த்த பதவி உயர்வுகளானது இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். அலுவலகத்தில் உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா இப்பொழுது நிறைவேறும். சக ஊழியர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். தொழிலதிபர்கள் வியாபாரிகள் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் சிறப்பான பலன்களை காணலாம். பணப்பழக்கங்கள் நன்றாக இருக்கும். எதிர்பாராத பணவருடன் பார்த்தீங்கன்னா திடீர் செலவுகளும் உங்களுக்கு ஏற்படும். அதேபோல் பெண்கள் குடும்பத்தாரிடம் நன்மதிப்பை பெறுவர். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் அனுகூலமாக இருப்பார்கள். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதேபோல் சுய தொழிலில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும். மேலும் பரிகாரமாக ராகு கால நேரத்தில் பார்த்தீங்கன்னா காளிக்கு நெய் தீபங்களை ஏற்றி சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயருக்கு அர்ச்சனை செய்து கொள்ளவும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.